ரூலிங் பார்ட்டியோட மினிஸ்டர் பொன்முடி அவரோட பேரன் வந்து அதை எக்ஸாம் எழுதியிருக்கிறார். நீங்கள் வந்து எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க? கிடையாது. அவங்க தான் தனிநாடு கேட்குற கூட்டமாச்சு. அதுவும் மாநில சுயாட்சி பேசுகிறாங்க. எதுக்குன்னா அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறதுக்குலாம் விடுறது இல்லை. ஏன்னா சிந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல. உங்கள் அப்பா காலத்துலேருந்தே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் வரைக்கும் உங்களால் ஏன்னா செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இவர் பொன்முடியோட பேரனுக்கு இருக்க சமூக நீதி உங்களோட குழந்தைகளுக்கு இல்லையே. உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் சாதாரண மனுஷன், நீங்கள் சாதாரண மனுஷனாக தான் இருக்கணும். நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம், நீங்கள் அந்த கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் அவங்களோட எண்ணம். ஏன் சார் பேச முடியும்? ஏன் நான் ஓட் பாலிடிக்ஸ் இன்னும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வாய் திறந்து பேசுறது யோசிக்கிறாங்க. திரும்பவும் பேசல, வைக்கவும் பெருசாக பேச. நீங்கள் டிஎம்கேலேருந்து எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க? நீங்கள் அவர் வீடியோ நீங்கள் எடுத்து போட்டு இதுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டிலேருந்து பேசியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு இந்த நீங்கள் டிஎம்கே ஏன் சப்போர்ட் பண்ணு கேட்கும்போது இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நம்ம அப்துல் கலாம் எல்லாருமே பிடிக்கும். அப்துல் கலாம் 2வது தடவையாக ஜனாதிபதியாக வர தடுத்தறியாது. சொல்லுங்கள் நீங்களே. இப்போ இவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். யார் நல்லவங்க அதையும் இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு பகல்காம் என்ன சொல்கிறேன், என்ன பொறுத்தவரை பகல்காம் அப்படிங்கிறது வந்து கோழைகளின் கூடார இடத்துலேருந்து வந்து ஒரு கொடூரமான தாக்குதல். இப்போ அந்த மிரட்டி பார்க்குறது வந்து அதான் மிரட்டி பார்க்க எங்கிட்ட 130 அணுகுண்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். சும்மா என்ன மிரட்டி பார்க்க, ஏன்னா அந்த அவங்களோட மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. மிட் நைட்டில் அந்த ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் ஒரு பேட்டி கொடுக்குறோம். மிட் நைட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பயம், ஃபுல் பயம் இருக்குது என்ன நடக்கும். ஏன்னா எந்த விதத்துலையுமே இந்தியாவுக்கு அவங்க வந்து ஈக்குவல் கிடையாது. இவங்களுக்கு பிரச்சனை இந்தியா கூட மட்டும் கிடையாது. இந்த போர் வருது அப்படின்னா ஒரு சைடு பலுச்சிஸ்தான், இன்னொரு சைடு ஆப்கானிஸ்தானுக்கு இவங்களுக்கு ஆகாது. சுற்றி இவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் அது அவங்களுக்கு நல்ல. அதனால தான் சொல்கிறாங்க போர் வந்தால் 10 நாளைக்கு மேலே பாகிஸ்தான் தாங்காது சொல்ல காரணம் அதுதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பாஜக சார்பாக. ஆமாம், இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நீட்டை பற்றி நம்ம ஒரு 2 செகண்ட்ஸ் நான் பேசணும் விருப்பப்படுறேன். ஏன்னா 5வது முறையாக டிஎம்கே திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் 5வது முறையாக வெற்றிகரமாக நேற்று நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா ரூலிங் பார்ட்டியோட மினிஸ்டர் பொன்முடி அவரோட பேரன் வந்து அதை எக்ஸாம் எழுதியிருக்கிறார். நீங்கள் வந்து எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க, நீட் வரக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு. இந்த ஊருக்கு உபதேசங்கிறத வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடியது வந்து இவங்க தான். நீங்கள் வந்து நீட் நாங்கள் வந்தால் நீட் இருக்காது, தூக்கிடுவோம், என்னெல்லாமோ கதை சொன்னீங்க. நேற்று உங்கள் பேரன், அதாவது மினிஸ்டரோட பேரன் எழுதக்கூடாதுன்னு சொல்ல வரல. நாங்கள் வந்து அது அவர் எழுதக்கூடாது அப்படிலாம் நாங்கள் எதுவுமே நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து இவ்வளோ அப்போஸ் பண்ணுற நீங்கள் உங்களால் அதை எதுவும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சனால தான் உங்கள் பையனை படிக்க வச்சுருக்கிறீங்க. இப்போ இதே மாதிரி வந்து எல்லா குழந்தைகளையும் வந்து நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து இந்த சூசைட் நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஒரு பயத்தையே கிரியேட் பண்ணுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை ஏன் அப்படி படிக்க வைக்கிறீங்க? இது ஒரு முற்றிலும் தவறான ஒரு முன்னுதாரணம். ரூலிங் மினிஸ்டர் இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி பேப்பரில் வந்திருக்குது. நான் வந்து சும்மா கதையோ கற்பனையிலலாம் சொல்லலை. இந்த பேப்பரில் இங்கே வந்துருக்கு பாருங்கள். இதில் வந்திருக்குது. எழுதக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல வரல. நீங்கள் இந்த பயத்தையே மற்ற மாணவர்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வரவங்கள வந்து நீங்கள் இன்னும் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து இவருக்கு கிடைச்ச நீட் ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இதை மறுபடியும் இது 5வது வருஷமாக நடக்குது. இது நீங்கள் வரும்போது நீங்கள் சொன்ன முதல் கையெழுத்து என்னெல்லாமோ கதை சொன்னீங்க. நீங்கள் சொன்ன முதல் கையெழுத்தில் எதுவுமே நடக்கலை, அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ நீங்கள் பயமுறுத்தி உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க. ஆனால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வர பிள்ளைங்க வந்து அதாவது படிக்கலாமா வேண்டாமாங்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பயத்தில் வச்சுருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நீட்டில் வந்து நம்ம தமிழகத்துலேருந்து நிறைய பேர் வந்து பங்கு பெறாங்க, நிறைய பேர் வெற்றியும் பெறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பேசக்கூடியது இப்போ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது பகல்காம் என்ன சொல்கிறேன், என்ன பொறுத்தவரை பகல்காம் அப்படிங்கிறது வந்து கோழைகளின் கூடார இடத்துலேருந்து வந்த ஒரு கொடூரமான தாக்குதல். கோழைகளின் கூடாரன்னு சொல்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் 26/11 அட்டாக், அதாவது ஒரு 10-15 வருஷம் நம்ம பின்னாடி போனால் தான் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் டீட்டெயிலாக பேச முடியும். 26/11 அந்த அட்டாக் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கசாப்போட அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு தீவிரவாத குழு வந்து இங்கே வந்து அஜ்மல் கசாப் 10 பேர் கொண்ட தீவிரவாத குழு இந்தியாவோட பொருளாதார கேபிட்டல் பாம்பேயில் வந்து ஒரு அட்டாக் பண்ணினாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு 150 பேருக்கு மேலே இறந்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்டாக்குன்னு இதே நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கண்ணு மூணு தெரியாமல் சுட்டான். அதாவது இவரைத்தான் சுடணும் அவரைத்தான் சுடணும் அதெல்லாம் வந்து கண்ணு மூணு தெரியாமல் சுட்டான். அதாவது அவனுக்கு வந்து என்னென்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படுத்தணும் இந்தியாவில். ஏதோ ஒரு தீவிரவாதம் எங்களால் என்ன வேணால் செய்ய முடியுங்கிறத வந்து ஒரு பாகிஸ்தானோட ஆதரவோட எல்லாமே பண்ணினாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இப்போ அது அடுத்த பரிணாமத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்கிற பரிணாமம் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு ஏற்படுத்திய தீவிர தாக்குதல் வந்து
கண்மூடித்தனமாக யார் என்ன எதுன்னு கேட்காம சுட்டாங்க. இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா செலக்டிவாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொள்கிற அளவுக்கு வந்திருக்குது. இது எவ்வளோ ஒரு கொடூரமான அது எவ்வளோ கொடூரமானது. இப்போ நீங்களே சொல்ல வராது. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா அட்டாக்கையும் பாருங்கள். 93 இந்த பாம்பே அட்டாக்லேருந்து நீங்கள் எல்லா அட்டாக்குமே பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவனோட என்னன்னா இங்கே ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கணும், இந்த கவர்மெண்ட்டை வந்து பயத்திலே வச்சுருக்கணும், எங்களால் என்ன வேணால் செய்ய முடியும், அதை காமிக்கணுங்கிறதா வந்து அவனோட எண்ணமாக தீவிரவாதத்தாக்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது பாகிஸ்தானோட ISI ஆதரவாக இருக்கட்டும், இல்லைனா பாகிஸ்தான் தான் சப்போர்ட் பண்ணுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது பாகிஸ்தானோட கவாஜா அந்த மினிஸ்டர் அவரே வந்து ஒத்துக்கிறாங்க. 30 வருஷமாக நாங்கள் இதை தான் பண்ணுறேன்னு அவர் ஒத்துக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இது வந்து மிகவும் கொடூரமானது அப்படிங்கிறேன். இதுக்கு முன்னாடி அதாவது அவனோட எண்ணம் வந்து கொல்லணுங்கிறது எண்ணம் கிடையாது. இப்போ வந்து செலக்டிவாக கொள்ளணுங்கிற வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை கேட்டு அவன் செய்கிறான். அதே நேரத்தில் அதை வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அங்கே லோக்கல் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதை அதை வந்து நம்ம உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணணும். உமர் அப்துல்லா உமர் அப்துல்லா அவர் நேரடியாக இறந்த ஒரு வீட்டுக்கு போய் அவர் வந்து அந்த நல்லடக்கத்திலாம் கலந்து கொண்டார். ஆனால் இப்போ நீங்கள் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அப்துல் கலாமுக்கும் அஜ்மல் காசாமுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்துல் கலாம் அண்ட் அஜ்மல் காசாப். 2 பேருமே நாங்கள் இந்த மதத்தையோ இதெல்லாம் நான் குறிப்பிட்டு பேச விரும்ப வரல. இவருக்கு வந்து எல்லாருமே வந்து தலையில் என்ன சொல்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்துல் கலாம். ஆனால் அவருக்கும் அஜ்மல் காசாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷனுக்கு நீங்களால் வர முடியும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸை வந்து இவங்க தெரிஞ்சுக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. யாருமே வந்து அப்துல் கலாம் எதிர்க்கலை. ஆனால் எல்லாரும் யார் எதிர்க்கிறோன்னா அஜ்மல் காசாப் தான் எதிர்க்கிறோம். அதை தான் வந்து நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா இந்த புரிதலை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் நாங்கள் சொல்லிவிட்டு அப்படி யாரும் சொல்லவே இல்லையே. தப்பு பண்ணுறவங்க தான் நாங்கள் சொல்கிறோம். தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். நீங்கள் பண்ணானே, நான் பண்ணானே, அவர் பண்ணானே, இவர் பண்ணானே, யார் பண்ணாலும் தப்பு தானே. தப்பு செஞ்சவனும் தண்டனை கிடைக்கணும். அதுதான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். அதை குறிப்பிட்ட இவர் செஞ்சுட்டாரு இந்த மதம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு ஒன்று தண்டனை கட்டாயம் அனுபவிக்கணும். அது ஹிந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அதுக்கு உண்டான பலனை வந்து அவங்க அனுபவிச்சே ஆகணும். ஸோ இந்த அட்டாக் வந்து எல்லாரும் கண்டிக்கிற காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஹிந்து மத தலைவர்களை விட்டுருங்க, பிஜேபி விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. அசாவுதீன் ஓவைசி சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் ஏன் சப்போர்ட் பண்ணுறாரு? நமக்கு அதாவது ஜென்ரலாக லாட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அஸ். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் பிஜேபிங்கிறனால சொல்கிறேன். பிஜேபிக்கும் அவருக்குமா இருக்கட்டும், தெர் இஸ் அ லாட்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் அஸ். அவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருந்தாலுமே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எங்கள் நாட்டுக்கு மேலே வந்து போர் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவத்தை பண்ண அவர் ஏற்றுக்கலங்கிறாரு. கர்நாடகா அமைச்சரும் கூட சப்போர்ட். கர்நாடகா அமைச்சர் என்ன சொல்கிறார், இன்னும் ஒருபடி மேலே போய்ட்டு நான் சூசைட் பாம்பா மாற தயாராக இருக்கிறேங்கிறார். ஒரு முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர் நான் சூசைட் பாம்பா மாற தயாராக இருக்கிறேன். அப்போ எல்லா இடங்கள்ல இருந்துமே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் வருது. என்ன காரணத்துக்கு சப்போர்ட்னா அவன் செஞ்ச தப்பு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சப்போர்ட் எதிர்பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடந்திருந்தாலுமே இப்படி ஒரு சப்போர்ட் வந்திருக்காது. அசாவுதீன் ஓவைசி அவர் ஓப்பனாக சொல்கிறாரு, அதாவது பாகிஸ்தான் நம்மளை வந்து ஓப்பனாக மிரட்டுறான தீவிரவாதிகள் ராணுவத்தினரை தாக்கியிருந்தா கூட அந்த சப்போர்ட் வந்திருக்காது. கட்டாயம் வந்திருக்காது. ஆனால் வாய் திறந்து பேச மாட்டாங்க. சரி, இந்த அசாவுதீன் ஓவைசி பேசின அளவுக்கு டிஎம்கேல யாராவது பேசினாங்களா? இப்போ அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அசாவுதீன் ஓவைசி அவர் வந்து ஒரு முஸ்லீம் மத தலைவர், ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு, எம்பியாக இருக்கிறாரு, ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் அவருக்கும் பிஜேபிக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள். ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வாய் திறந்து பேசுகிறாரு. எவ்வளோ, அதாவது என்ன சொல்லலாம், உண்மையான அப்ரிஷியேட் பண்ணணும். இதை நீங்கள் அந்த வீடியோ யார் பார்த்தாலுமே அது வந்து கட்டாயம் அப்ரிஷியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாகிஸ்தான்காரன் மிரட்டுறதுக்கு இவர் திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் வந்து எங்களை மிரட்டணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் வந்து ஒரு சின்ன உற்பத்தியில் வந்து ஒரு சைக்கிளுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் கூட தயார் பண்ண முடியாது மாதிரி நீங்கள் பாகிஸ்தான் இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட மட்டும் அணுகுண்டுங்கிறது கிடையாது. இதை மாதிரி பயமுறுத்துற வேலையில் எங்ககிட்ட வச்சுக்கிடாதீங்கன்னு இவர் அவங்களும் மிரட்டுறாரு. இது எப்படி இருக்குது? இவர் விரட்டினாலும் நீங்கள் அந்த வீடியோஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் அதுக்கு ஈக்குவலாவோ சும்மா கொஞ்சமாக வந்து டிஎம்கேலேருந்து பேசியிருக்காங்களா? ஏன் சார் பேச மாட்டேங்குது? ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ் இன்னும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வாய் திறந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அதனால தான் நான் மறுபடியும் நான் சொல்கிறது, நீங்கள் வந்து அப்துல் கலாமையும் அஜ்மல் காசாப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடாத, இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிடாத வரைக்கும் இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அசாவுதீன் ஓவைசி அவ்வளோ தைரியமாக பேச காரணம் என்னென்னா, தப்பு செஞ்சதுனால தானே அவர் தைரியமாக பேசுகிறாரு. இப்போ நீ செஞ்ச தப்பு இது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. உலக அரங்கில் அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? திரும்பவும் பேசல, வைக்கவும் பெருசாக பேச. நீங்கள் டிஎம்கேலேருந்து எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க? நீங்கள் அவர் வீடியோ நீங்கள் எடுத்து போட்டு இதுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டிலேருந்து பேசியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அந்த என்ன சொல்கிறது, ஓட்டு போயிடும். ஓட் பாலிடிக்ஸ் தான் அது. ஓட் பாலிடிக்ஸ் இதில் இடமே கிடையாது. மக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் வந்து நல்லவங்க, யார் கெட்டவங்க. கெட்டவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். நல்லவங்கள தான் அது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட். ஏன்னா இந்த நீங்கள் டிஎம்கே ஏன் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்கும்போது இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். நம்ம அப்துல் கலாம் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்துல் கலாம் 2வது தடவையாக ஜனாதிபதியாக வர தடுத்தது யார் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ இவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. யார் நல்லவங்க அதையும் இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. 2வது தடவையாக அவர் வர தடுக்கிறது இவங்க தான். அந்த டிஃபரன்ஸை மக்கள் என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு வேலை கிடையாது. அதை புரிஞ்சுக்க விடாமல் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட வேலை. அதைத்தான் வந்து இவங்க வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஸோ இந்த இப்போ அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் இன்னும் நீங்கள் இன்னும் இந்தியா ஏன் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு இந்த கேள்விகள் நிறைய வருது. எடுப்புலேயே வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வேகம் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம், அந்த சாணக்கியா அர்த்தசாஸ்திரம், அதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கல. ஏன்னா அதில் ஒரு லைன் இருக்கும், அதாவது டிலே ட்ரெயின் டாமினேட். டிலேனா நம்ம தாமதப்படுத்துகிறோம். இப்போ 2 பேருக்கு சண்டை வருது அப்படின்னா முதல்ல டிலே பண்ணுறோம். தாமதப்படுத்தும் போது அவன் நிறைய தவறுகள் செய்வான். தாமதம் ஆகிட்டே இருக்கிறதா ஃபஸ்ட்டு டிலே. 2வது ட்ரைனிங். அதை வந்து எல்லா சைடு இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இந்த பாகிஸ்தான் நாடு தனிமைப்படுத்தப்படுகிறது. யாருமே அது ஓப்பனாக சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இந்த செயலுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது. அவனை எதுவுமே செய்யவே இல்லை, ஆனால் அவனுக்கு அந்த பயம் இருக்குது. அவனுக்கு என்ன பயம்னா, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்குங்கிறது அவனுக்கு பயம். ட்ரைனிங் அவனை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் பண்ணுறேன் எல்லா விதத்துலையுமே. தண்ணியை ஸ்டாப் பண்ணியாச்சு. பக்லிகர்ன் டேம்லேருந்து நேற்று வந்து வாட்டரை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி என்னென்னா செய்யணுமோ அது எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எல்லா வேலைகளையும் மத்திய அரசு ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க. 2வது ட்ரைனிங் முடிஞ்சுது. 3வது டாமினேட். நீங்கள் 2 ஸ்டேஜ் தாண்டும் ஆட்டோமேட்டிக்காக டாமினேட். ரொம்ப நாளாக தாக்கு பிடிக்க முடியாது. அங்கே இருக்க அம்யூனிஷன், அதை நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் வந்து ராணுவ செய்திகள்லாம் பார்க்கும்போது அங்கே அவங்ககிட்ட இருக்க அந்த அம்யூனிஷன், அந்த பொருட்கள், அவங்க அந்த போருக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 10 நாள் கூட தாங்காது. அந்த அளவுக்கு தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த அவங்க வாங்கி வச்சிருக்க பொருட்கள், அந்த இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சரியான செயல்பாட்டில் இல்லைங்கிறதையும் சொல்கிறாங்க. அது 10 நாளைக்கு மேலே தாங்காதுங்கிறது அவனுக்கும் தெரியும். ஆனால் இருந்தாலும் சும்மா மிரட்டி பார்க்குறது, நாங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கோம், நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம், நாங்களும் எதுக்கு வச்சுருக்கிறோம். இப்போ அதான் என்னென்னா, இதுக்கு முன்னாள் பிரதமர் ஒரு கிரிக்கெட் சேர்ந்த இம்ரான் கான் அவரு கூட வந்து அபிநந்தன் உள்ள விழுந்ததுக்கப்புறம் ஒரு நியாயமாக சரி இது தவறுன்னு சொல்லி நடந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி அந்த அரசு இன்னார் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க நாட்டில் தான் இருக்காங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா மொத்தமும் முடிஞ்சது. அதை செய்ய சொல்றாங்க. அதனாலதான் அவங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க வந்து 2008 அந்த 2026/11 நடந்ததுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க தான் அனுப்புறீங்க. இது அடுத்த ஸ்டேஜ் நம்மள என்ன செஞ்சிட முடியும். அதுல ஒரு வீடியோ பார்த்துக்கிறீங்க, நீங்க போய் கோ அண்ட் டெல் டு மோடின்னு சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லுவீங்க. அவங்களுக்கு என்ன செஞ்சிருவேன். அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, என்ன செய்வாங்க, 4 நாள் கத்துவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது பேசி முடிச்சு விடுவாங்க. இந்த எண்ணத்தில் தான் அவங்க மறுபடியும் இருக்கிறாங்க. அதனால தான் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சரியான பதிலடி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் நீங்கள் நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. ராஜ்நாத் சிங் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எதிர்பார்த்தது, மக்கள் எதிர்பார்க்கறது வந்து கட்டாயம் இந்த தலைமை செய்யும் சொல்கிறார். இன்னொன்று, இது அப்ராக்சிமேட்டாக எப்போ நடக்கும், அடுத்த எல்லாரோட கேள்விகளும் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும், அதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன கான்செப்ட் தான் சாணக்கியோட அர்த்தசாஸ்திரம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகளும் கூட அது வந்து இப்போ அது மாதிரி தான் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அடித்த முடியும் எதிர்க்கக்கூடாது, இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்களோட என்ன செய்வாங்க, மிஞ்சி போனால் ஒரு 4-5 பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ஏதாவது ஒரு வழியில் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனையை மூடி மறைச்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் அவன் திரும்ப இந்த பிரச்சனைகளையும் கொண்டு வராங்க. அவ்வளோ தைரியமாக நீ போய் கோ அண்ட் டெல் டு மோடின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தைரியம் வருதுன்னா காரணம் இதுதான். அது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரே அடி தான். ஸோ அதுக்குண்டான அதை நம்ம எப்படி நடக்க நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதற்கான வேலைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே சிறப்பாக நடக்கும். இப்போ அதுக்கு இப்போ நம்ம ஒரு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் இந்த மிலிட்ரி நியூஸில் நிறைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்போ நடக்குங்கிறது பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போவா இருக்கும் அப்படின்னா, வெகு விரைவில். எப்படி நம்ம சொல்ல வரோன்னா, இப்போ ரஷ்யாவில் வந்து நடக்க இருந்த 9ஆம் தேதி வந்து ஒரு விக்டரி பேரடே நடக்க போகுது. விக்டரி டே, அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரோட நினைவு. அந்த ஜெயிச்சதுக்காக ரஷ்யாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். அதில் முதல்ல கலந்து கொள்ளவா இருந்தது வந்து யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அதை அட்டன் பண்ணுறதா இருந்தது. மறுபடியும் அதுக்கு அவர் வந்து இந்த இன்சிடென்ட்னால அவர் போகலை. அடுத்து என்ன ரீஸ்கெடியூல் பண்ணும்போது மறுபடியும் இவர் போகிறார். ரீஸ்கெடியூல்னா அந்த ட்ராவலுக்கு இவருக்கு பொதுவாக ராஜ்நாத் சிங் அவர் போகிற மாதிரி அவர் ஐடியா இருந்தது. அவரும் அதை கேன்சல் பண்ணுறாரு. இப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் தான் போனார் நினைக்கிறேன். ஆமாம், இந்த வருஷம் இவர் நம்ம மோடி தான் அவர் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ 9th அது கேன்சல் இல்லை, அதுக்கு பொதுவாக இவர் போகிற மாதிரி இருந்தது. 9th இப்போ இவரும் போகலை. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் எப்போ வேணா. ஏன்னா இப்போ கட்டாயம் அவர் இங்கே இருக்கணும். May 9th இங்கே இருக்கணும் நாங்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட வேண்டியதான். இது எப்போ வேணால் நமக்கு நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். ஆனால் சிறப்பான சம்பவமாக இருக்குங்கிறதா எல்லாரோட எதிர்பார்க்க. ஏன்னா அவங்க ஒரு அத்தனை உயிர் நீத்தவர்களுக்கு வந்து ஒரு அந்த மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரும் அதை மாதிரி ஒரு பலி ஆக்கி விடக்கூடாது. அதுதான் அதோட எண்ணமாக இருக்குது. இதுக்கப்புறம் அவன் சிந்திக்கவே கூடாது. இதுக்கப்புறம் இதை மாதிரி வந்து ஒரு செயலை அவன் செய்யணும் அப்படின்னு சிந்திக்கவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சும்மா ஒரு தடவை அடிச்சுட்டு விட்டால் சரி வராது. அடித்தா ஒரே டைமே அடிச்சிடணும். இந்த பாம்பு அடிச்சுட்டு விட்டதை தான் ஒரு தடவை அடிச்சுட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரே அடியை அடிச்சு கொண்டுட்டோம்னா மறுபடி வரவே வராது. இப்போ அந்த மிரட்டி பார்க்குறது வந்து, அதான் மிரட்டி பார்க்க எங்கிட்ட 130 அணுகுண்டு நாங்கள் வச்சுருக்கிறோம். சும்மா என்ன மிரட்டி பார்க்க, ஏன்னா அந்த அவங்களோட மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. மிட் நைட்டில் அந்த ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் அவர் பேட்டி கொடுக்குறாரு. மிட் நைட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களா என்ன சொல்கிறீங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டுங்க, இன்டெரக்டாக சொல்கிறேன், என்ன வேணால் நடக்கலாம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டுங்கன்னு அவர் சொல்கிறார். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல் பயம் இருக்குது என்ன நடக்கும். ஏன்னா எந்த விதத்துலையுமே இந்தியாவுக்கு அவங்க வந்து ஈக்குவல் கிடையாது.
நீங்கள் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். 1947 2 பேர் ஒரே நாள் முன்ன நம்ம சுதந்திரம் வாங்குறோம். நம்மளோட இலக்கு என்னன்னா 2047 வந்து ஒரு விக்சித் பாரத், ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவனோட என்னன்னா இந்தியாவுக்குள்ள வர பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். இந்தியாவுக்குள்ள எப்படி வரலாங்கிறது அவனோட என்ன ஷார்ட் மைண்டட். இப்போ நீங்கள் ஒரு கோடியாவோ அந்த காஷ்மீர் மட்டும் இந்தியாவுக்குள்ளே வந்து இந்தியா வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்ம நிம்மதியாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஏதோ ஒரு விதத்தில் அது காஷ்மீராக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. நம்மளோட எண்ணம் வளர்ச்சியடைந்த நாடுகள், அந்த 10 ட்ரில்லியன் எக்கனாமியில் இப்போ அமெரிக்கா இருக்குது, சைனா இருக்குது, நம்ம அதை அந்த இடத்துக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிற நம்ம எய்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எய்ம் எப்படி இருக்குது, அவனோட எய்ம் எப்படி இருக்குது, குறுகிய மனப்பான்மை. அதான் சொல்ல, நீங்கள் அந்த ஒரு கோட்டை சிறுசாக்கணும் அப்படின்னா பக்கத்தில் பெரிய கோடு போடணும். நம்ம நினைக்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய கோடு போட ஆசைப்படுறோம். ஒரு வளர்ந்த நாடுகளோட போட்டி போட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு வரணுங்கிறது நம்மளோட எண்ணமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோட்டை உட்காந்து அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடக்காதுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா 30 வருஷமாக, ஏன்னா நீங்கள் 47லேருந்து இத்தனை வருஷம் நீங்கள் மோர் தென் 70 இயர்ஸ் இவன் ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலை. எதுவுமே நடக்கலை இல்லைங்களா? என்ன சாதிக்க முடிஞ்சது? பாகிஸ்தான் 2 உடஞ்சதான் மிச்சம். இப்போ அது மட்டும் இல்லை, அந்த பாகிஸ்தான் 2 உடஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண, மறுபடியும் இன்னும் 2 துண்டுகளாகும். பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ பார்க்குறேன், பலுச்சிஸ்தானோட கமாண்டர்ஸ் அவங்க வந்து பேசுகிறாங்க, நீ வந்து எங்கள் நாட்டு எல்லைக்குள்ள நீ வரக்கூடாது. அவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எனி டைம் பலுச்சிஸ்தான் பிகம் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, எனி டைம் நடக்கலாம். அதுக்கு பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பலுச்சிஸ்தான் இதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஏன்னா இவங்க வளர்த்து விட்ட தீவிரவாதிகள் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே வந்து எதிராக, ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இவங்களுக்கு பிரச்சனை இந்தியா கூட மட்டும் கிடையாது. இந்த போர் வருது அப்படின்னா ஒரு சைடு பலுச்சிஸ்தான், இன்னொரு சைடு ஆப்கானிஸ்தானுக்கு இவங்களுக்கு ஆகாது. சுற்றி இவங்களுக்கு பிரச்சனை தான். அவனால் அது அவங்களுக்கு நல்ல, அதனால தான் சொல்கிறாங்க போர் வந்தால் 10 நாளைக்கு மேலே பாகிஸ்தான் தாங்காது சொல்ல காரணம் அதுதான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம நடந்துட்டு இருக்குது. அவங்களோட அந்த குறுகிய எண்ணத்தினால தான் இன்னும் வளராமல் இருக்கிறாங்க. அந்த நாடு இன்னும் வளர்ந்த நாடுகள் பட்டியலுக்கு வரல. ஒரு வளர்ச்சி நம்மளிருந்து வந்து ரொம்ப சின்ன 23 கோடி சம்திங் தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க நினச்சா 2 ஒரே நாளில் வந்து சுதந்திரம் கிடச்சிக்காட்டி இன்றைக்கி வந்து நமக்கு ஈக்குவலாக நினச்சா வந்திருக்கலாம். அவங்கள அந்த முயற்சி அவங்களோட எண்ணமே இல்லையே. இந்த குறுகிய மனப்பான்மை இருக்கிறனால தான் அவங்களால வர முடியல. அவங்க கோட்டை அழிக்க நினைக்கிறவங்க வந்து வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டு நினச்சான்னா வாழ்க்கையில் முன்னேறி இருப்பான். ஸோ அதனால தான் அங்கே ஒரு நிலையற்ற தன்மை தான் அங்கே பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ வேணால் அது வந்து என்ன சொல்கிற ஒன்றுமில்லாமல் போகலாம். அது அவங்க அதனால தான் அங்கே இருக்க இந்த ராணுவ தளபதிகள், அவங்க ராணுவ தளபதிகளுக்கு நல்லா தெரியுது நம்மளால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் வந்து அப்ராட் அனுப்புகிறாங்க, நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். அது வந்து ஒரு தலைமைக்கே ஒரு அழகு கிடையாது. ஸோ இந்த லட்சணத்தில் தான் வந்து அந்த பாகிஸ்தான் இருக்குது. இவங்க வந்து நம்மளை த்ரிட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த மக்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்படி அதை மாதிரி இவங்க வந்து ஒரு அணுஆயுதத்தை யூஸ் பண்ணணும்னு ஒரு தாட் இவங்களுக்கு வந்துன்னா அப்புறம் பாகிஸ்தான் அந்த ஹிஸ்ட்ரியில் இந்த வேர்ல்டு மேப்பில் இருக்காது. ஏற்கனவே வாஜ்பாய் அவர் சொன்ன மாதிரி தான், நீ ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டாரு, இவர் செஞ்சுருவார், அவ்வளோ. 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது பார்க்கலாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எதிரி எப்படி வர்றாங்கிற பொறுத்து நம்மளுடைய அட்டாக் இருக்கும். ஆனால் சிறப்பான இதுக்கு ஒரு பதிலடி இருக்குங்கிறத வந்து நம்ம உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் இது அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார்? அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ இவங்க இன்னைக்கு நம்ம திரு நயினார் நாகேந்திரன் அவர் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் வந்து முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதனோட இப்போ அது நம்ம போராட்டத்தில் நம்ம முக்கியமாக ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பாகிஸ்தானியர்கள், அந்த பங்களாதேஷ் சேர்ந்தவங்கலாம் வந்து நிறைய பேர் இல்லீகலாக இருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட், இந்த பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் 2-3 விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் அந்த திருமணம், இங்கேருந்து அங்கே மேரி பண்ணவங்க, அங்கேருந்து இங்கே மேரி பண்ணவங்க, இங்கே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயே செட்டில் ஆகிறாங்க. வீசா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிறாங்க. இதே அவங்களாம் இல்லீகலாக இருக்குது, இல்லீகல் மைக்ரன்ஸ் மாதிரி தான். இல்லீகலாக இருக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வருது. இந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நியூஸ் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க, எத்தனையோ ஒரு ஆயிரக்கணக்கிலே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் வெளியேற்றணுங்கிறது நம்மளுடைய. ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பை வந்து யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நான் மறுபடியும் அசாவுதீன் ஓவைசி நான் வந்து இந்த இடத்துல வந்து மறுபடியும் நான் குறிப்பிட்ட காரணம் என்னன்னா, அவர் வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாராக இல்லை. அந்த இடத்துல நாட்டுப்பற்ற அவர் வந்து நாட்டுப்பற்ற தான். நான் என்ன சொல்கிறேன், நான் இந்தியன். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் என்னவாக இருந்தாலும் ஹூவர் யூ மேபி ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், வாட் எவர் இட் மேபி, டோன்ட் கோ அகைன்ஸ்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. உங்கள் நாட்டுக்கு எதிராக போகுது, நீங்கள் எந்த நாடாக வேணா இருங்க, எந்த மதமாக இருங்க, என்ன வேணா இருங்க, அது வந்து பிரச்சனை கிடையாது. வாட் எவர் இட் மேபி, ப்ளீஸ் டோன்ட் கோ அகைன்ஸ்ட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த நாட்டுக்கு உண்மையாக அந்த நாட்டுக்கு எதிராக போகாதீங்க. அதைத்தான் வந்து அவர்கிட்ட இருந்து இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது என்ன டிஃபரன்சஸ் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அவர் விட்டு கொடுக்கல. அந்த நாட்டுப்பற்றுங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் வேணுங்கிறது தான். திமுக அந்த நாட்டுப்பற்று கிடையாது. அவங்க தான் தனிநாடு கேட்குற கூட்டமாச்சே. அதுவும் மாநில சுயாட்சி பேசுறாங்க. எதுக்குன்னா அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது. உங்களுக்கு என்னன்னா அவர் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த கேப்ல அவ்வளோதான். அதாவது நாங்களுக்கு வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். மக்களுக்கு வந்து அதாவது இல்லாத ஒன்றை பற்றி நீங்கள் பேசும்போது, நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது இல்லாத ஒன்றை பற்றி பேச அது என்னவா இருக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கும் எல்லாருக்குமே. அதைத்தான் இவங்க வந்து 67 சுயாட்சி வந்துடும், மாநில தனி நாடு வந்துடும், திராவிட நாடு வந்துடும், இல்லாத ஒன்றை பற்றி இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ
அப்போ அது என்னமா இருக்கும் என்னமா இருக்குன்னு ஒரு கற்பனையிலேயே ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் ரொம்ப சிந்திக்கிறதுக்குலாம் விடுறது இல்லை. ஏன்னா சிந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்கல்ல, நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு மதுவுக்கு அடிமையாக்கி வச்சுருக்காது. நீங்கள் டெய்லி நீங்கள் இந்த பேப்பரில் எங்கேயாவது ஒரு இடத்துல கஞ்சாவோ மதுவுனாலோ பிரச்சனை இல்லாமல் இருக்காது. கட்டாயம் இதோட பிரச்சனைகள் இருக்கும். எங்கேயாவது வந்து டெய்லி பேப்பர் அது ஒரு வந்து என்ன சொல்கிறது, அது பார்ட் ஆஃப் த நியூஸ் மாதிரி ஆயிடுச்சு. கொலை கொள்ளை அது கூட வந்து மதுவினால் பாதையை என்ன சொல்கிறது வாழ்க்கையை இழந்தவங்க இந்த லிஸ்ட்டு வந்து கட்டாயம் இருக்கும். அப்போ உங்களை மதுவுக்கு அடிமையாக்கிட்டால் நீங்கள் அதிகமாக சிந்திக்க முடியாது. நீங்கள் சிந்திக்கலைன்னா அப்புறம் அவன் என்ன சொல்கிறானோ அதான கணக்கு. நாங்கள் திராவிட நாடு அடைஞ்சிருவோன்னு ஏன் அடையலை? உங்கள் அப்பா காலத்துலேருந்தே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வரைக்கும் உங்களால் ஏன்னா செய்ய முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் நான் இப்போ ஒரு பொன்முடியோட பேரன் விஷயத்துக்கு நான் வரும்போது காரணம் அவங்களுக்கு அது நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட்டால் எதையுமே செய்ய முடியாதுங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். இதைத்தான் எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது மக்களுக்கு அந்த ஊருக்கு உபதேசம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், ஆனால் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். அதுதான் அவங்களோட எண்ணம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ இவர் வந்து ஒரு பையன் நீங்கள் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஓவர் நைட்டில் எக்ஸாம் படித்து எழுதிட்டு வரா? இல்லை, ஒரு வருஷத்துக்கு 2 இயர்ஸ் முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி கட்டாயம் படிக்க வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ரைவேட் சென்டரில் எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் அதை சொல்ல வரவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட்டால் கட்டாயம் இது வந்து தடை பண்ண முடியாதுங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் பையனை கொண்டு போய் படிக்க வச்சுருப்பாங்க, அவர் பேரனை கொண்டு போய் படிக்க வச்சுருப்பாங்க, அவர் எக்ஸாம் எழுதுறாரு. இன்றைக்கி இதே மாதிரி எல்லாரும் எழுதுனா என்ன பிரச்சனை? இப்போ நம்ம வந்து கேரளாவில் இருக்கவங்களால முடியும், கர்நாடகாவில் இருக்க முடியும், நம்மளால் ஏன் முடியாது? நீங்கள் தமிழ்நாடு இந்த இடத்துல நீங்கள் குறைச்சி மதிப்பிடுற மாதிரி தானே இருக்குது. ஒரு போட்டிக்கு நான் தயார் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நீங்கள் போட்டியில் பங்கு பெற்று தோல்வியோ வெற்றியோ அது ரெண்டாவது. நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க நாங்கள் போட்டிக்கு வரமாட்டோம்னு நம்ம சொல்லலை. அது நமக்கு பொது இவங்க தான் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. அதுதான் தவறுங்க. நான் போட்டிக்கு தயார் அப்படிங்கிறேன். ஆனால் எந்த தமிழர்கள் வந்து என்றுமே வீரமானவர்கள் அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து இவங்க பின்வாங்கிறத பார்த்தா வந்து நம்மளால் அதுக்கு பயந்து போயிருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை படிக்கிற பசங்க மனசையும் கெடுத்து குட்டிச்சாராக்கி வச்சுருக்காங்க. அதாவது இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இவங்க கணக்குப்படியே வந்தோம்னா திராவிட நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா எல்லாமே இவங்க கணக்குக்கு திராவிட நாடுங்கிறது ஒன்று கிடையாது. அது வந்து இல்லாத ஊருக்கு வழி தேடுறதா என்ன பொறுத்தவரை திராவிடங்கிறது. அது அப்படி ஒரு ஊரே கிடையாது. ஆனால் இவங்க வழி தேடுறாங்க. இப்போ இவங்களுடைய கணக்குப்படியே பார்த்தா திராவிட நாடுன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள தவிர யாருமே திராவிட நாடு இன்னை வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த வேர்டை இவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா அது இப்போ திராவிட நாடுன்னா இப்போ நீங்களும் திராவிட நாடு நானும் திராவிட, எனக்கு உங்களுக்கு ஒரே சிந்தனை இருக்கணும் இல்லை? இப்போ நீங்கள் தமிழ்நாடு நான் கேரளானா நீங்கள் நீட் வேணாங்கும் போது நானும் திராவிட நாடு அப்படின்னா எனக்கு நான் அதை நம்பினால் நானும் அந்த சிந்தனை எனக்கு இருக்கணும்ல. நீட் வேணும் நான் சொல்லவே இல்லையே. அட்லீஸ்ட் இவர் முதலமைச்சராக இருக்கும்போது பக்கத்து ஸ்டேட்ல போய் முதல்ல சரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது எதுவுமே பிஜேபி ரூலிங் பார்ட்டி கிடையாது. பக்கத்தில் கேரளாவாக இருக்கட்டும் கம்யூனிசம், இங்கே கர்நாடகா வந்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்குது. எதுவுமே பிஜேபியோட அலையன்ஸோ எது எல்லாம் டேரக்ட் ஆப்போசிட் தான். அவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தில். இப்போ இன்னும் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இந்த நாடகத்தை ஆட போகிறீங்க? நாடகத்தை ஆடினாலும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கரெக்டாக சேஃப்கார்ட் பண்ணுறீங்கல்ல, அதுதான் தவறுங்கிறோம். எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் சொல்கிறீங்க சமூக நீதி. இதில் எங்கே சமூக நீதி இருக்குது? இவர் பொன்முடியோட பேரனுக்கு இருக்க சமூக நீதி உங்களோட குழந்தைகளுக்கு இல்லையே. உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் சாதாரண மனுஷனாக தான் இருக்கணும். நாங்கள் ஒரு கதை சொல்லுவோம், நீங்கள் அந்த கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் அவங்களோட எண்ணம். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்கள டைரக்ட் ஆப்போசிட்டர் விழிஞ்சம் போர்ட்டை பற்றி எல்லாரும் விழிஞ்சம் போர்ட் நேற்று அதானியோட நீங்கள் பிஜேபியை விட்டுருங்க. இவங்க 24 மணி நேரம் அதானிக்கு எதிராக பேசக்கூடிய ஆட்கள் யார்? இவங்க தான். நீங்கள் தான் பேசுகிறீங்க. 24 மணி நேரத்துக்கு ஒரு நீங்கள் அதானிக்கு காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி பேசாத பேச்சே கிடையாது. கம்யூனிசம் இங்கே ஒன்று சொல்கிறீங்க, அங்கே ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் அந்த போர்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துலலாம் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அது வேணாங்கிறீங்க. என்ன சொல்கிறது, மீன்களின் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்னெல்லாமோ கதை சொல்லி அதை கெடுத்து குட்டி சவராக்கி உள்ளே விடாமல் அது இங்கே வராமல் தான் அங்கே போணுச்சு. இங்கே வராமல் தான் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய கன்னியாகுமரியில் வர வேண்டிய குளச்சல் துறைமுகத்துக்கு வர வேண்டியது தான் வந்து இவங்க கெடுத்து குட்டிச்சவராக்கி என்ன சொல்கிறாங்கன்னா வந்தால் இவ்வளோ நிறைய பாதிப்புகள் இந்த சூழ்நிலை சீர்கேடுகள் வரும்னு சொல்லி தான் இவங்க வந்து வரவே கூடாது. அவங்களுக்கு இது என்ன சார் ப்ளஸ் இது போன எப்படியோ வரவிடாம ஆக்கி அங்கே இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போர்ட் அங்கே வர்றதுனால வந்து வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வருது. உங்க வந்ததுன்னா பாஜக மேலே ஒரு நன்மதிப்பு ஏற்படும் மக்கள் மத்தியில். அதாவது உங்களுக்கு என்னென்ன இதை மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இங்கே வந்துடக்கூடாது. இங்கே இந்த நல்ல விஷயங்கள் இங்கே வந்துட்டா மக்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சு, 4 பேருக்கு வேலை கிடச்சிரும், 4 பேர் நல்லா இருப்பாங்க, அதை இவங்களுக்கு செய்யக்கூடாது. அது இப்போ இதை வந்து ஏற்றுக்கிட்டது யார்? இப்போ இவங்க வந்து டிஎம்கேவும் பிஜேபியோட ஆப்போனன்ட் தான். இதை ஏற்றுக்கிட்டது யாருன்னா கம்யூனிசம். இங்கே இருந்த கம்யூனிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா குளச்சலில் வந்து அந்த துறைமுகம் வரக்கூடாது நீங்கள் வந்து ஒத்தக்காரா நிற்பாங்க. இப்போ அங்கே கொண்டு வந்திருக்குது யார்? இப்போ நீங்கள் தானே அதானின்னு பேசுகிறீங்க. இப்போ அங்கே கொண்டு வந்திருக்குது யார்? அதாவது அந்த கன்னியாகுமரிக்கு நீங்கள் அது கன்னியாகுமரி நிலப்பரப்பில் ஒரு 20 கிலோமீட்டரில் உங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் வரும் நீங்கள் பேசுகிற நீங்கள் அதுலேருந்து 1000 கிலோமீட்டரில் தள்ளி வந்து இந்த துறைமுகம் கொண்டு வரல. அதுலேருந்து வித்தின் 50 கிலோமீட்டர்ஸில் தான் அந்த துறைமுகம் வருது. அது கேரளாவில் இருக்குது. அப்போ அங்கே அந்த பாதிப்புகள் வராதா? இங்கே உள்ள மீனவர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா இங்கே உள்ள அதை எடுத்து குடிச்சவராக்குன்னா அந்த லோக்கலில் இருக்கிற பாதிரியார்கள், அந்த பாஸ்டர்ஸ் அவங்க தான் வந்து நிறைய
ஒரு என்ன சொல்லுவோம் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான் என்ன சொல்றேன்னா இங்கே ஒருத்தங்களுக்கு பாதிப்பு வரும்னா அதே பாதிப்பு பக்கத்துல அவங்களை தூண்டி விடுதுமே திமுக. அதை தான் சொல்கிறேன், அந்த பாதிரியார்கள் தான் தூண்டி விடுறது இவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இங்கே இந்த கெடுதல் வரும்னா இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வரக்கூடாது இல்லை. இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சார் எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, அவ்வளோ அக்கறை இருக்கவங்க அதான் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும்ல. ஆனால் அந்த சிந்தனைலாம் கிடையாது. இப்போ அதுக்கு எடுத்து இப்போ அது ஓப்பன் பண்ணியாச்சு, அந்த கோர்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து சசி தரூர் அவர் அதை அட்டன் பண்ணுறாரு அந்த ஃபங்க்ஷன், அவர் காங்கிரஸ். இந்த சைடு வந்து பினராயி விஜயன் அவர் இருக்கிறாரு. ரெண்டு மோடி அவர்களே பெருமையா சொன்னாரு, ரெண்டு பேருமே அந்த நாடு கேரளாங்கிற அந்த அந்த ஸ்டேட் முன்னேறணுங்கிறதுல அவங்க எண்ணத்து இருக்கு, என்ன இருக்கு. இங்கே அந்த எண்ணம் இல்லையா உங்களுக்கு? ரெண்டு பேருமே பிஜேபி கூட எந்த இடத்துலையுமே அலையன்ஸ் கிடையாது. அந்த என்றைக்குமே வந்து இவங்க வந்து ஒரு சாதகமான ஒரு வார்த்தைகள் என்றைக்குமே இவங்க பேசினதே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த நம்மளுடைய தேசம், நம்மளுடைய ஸ்டேட் அப்படின்னு ஒரு மாநிலம் வரும்போது அதுக்கு ஒரு பலன் கிடச்சிதுன்னா அந்த திட்டத்தை அவங்க விட தயாராக இல்லைல்ல. இப்போ இங்கே இல்லைன்னா அடுத்து எங்கே நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின் வரும். இந்த இடம் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் கொஸ்டின் வந்து அடுத்த ஸ்டேஜ் அடுத்து நம்ம தேடும் போது அது எங்கே வருதுன்னா அது பக்கத்தில் விழிஞ்சும் துறைமுகம் தான் வருது. அதை அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்கல்ல. அந்த எண்ணமே அவங்களுக்கு ஏன் வரல? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களை வந்து என்ன சொல்ற 4 நல்ல விஷயம் இங்கே வந்து நடந்துடக்கூடாது, அதுவும் பிஜேபி மூலம் நடந்துடக்கூடாது. நடந்துட்டால் அது இவங்களுக்கு என்ன சொல்கிறது, இது எதுவுமே நடக்காது. இவங்களுக்கு அந்த ஓட் பேங்க், இவங்களோட எண்ணம் நல்லா அந்த ஓட் பாலிடிக்ஸ் மட்டும்தான், வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. சிறுபான்மையரை நாங்கள் காப்பாற்றுறோம் சொல்லி இப்போ அங்கே இருக்க அந்த இடத்துல போட்டு வந்திருந்தா சிறுபான்மையர் அங்கே இருக்கிற சிறுபான்மையருக்கு அது உதவியாக இருந்திருக்கும்ல. பாதிரியார் வந்து இவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா இப்போ அங்கே இருக்கிறாங்களே இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்கும்ல. இப்போ அது 20 கிலோமீட்டர் தள்ளி கிடச்சிருக்குது, அங்கே உள்ளவங்களுக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதை நீங்கள் ஏன் கெடுக்குறீங்கன்ற, நீங்கள் கெடுத்தா இதை வந்து நீங்கள் ஒரு இவர் என்ன சொல்லியிருந்தா ஒரு 200 கிலோமீட்டருக்கு கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்தா சரி, நீ மனுஷங்களாம் நீ வந்து 20 கிலோமீட்டர் தள்ளி நடந்து இப்போ இதை ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பரபரப்புக்குள்ளான செய்திகளை வர்றதே கிடையாது. அதையும் இவங்க தானே சொல்கிறாங்க, இதைத்தான் பேசணும், இது இப்படித்தான் பேசணும். இந்த நியூஸ் எங்கேயுமே வரதே இல்லையே, பாதி பேருக்கு போய் சேரவே இல்லையே. இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யார் வேணால் திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் இது கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, 20 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கு, அப்போ அங்கே உள்ள பாதிப்பு இங்கே வரலாம்ல. அதையும் இவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த சிந்தனையை நீங்கள் உங்களுக்கு வரக்கூடாது. அதனால தான் நீங்கள் மதுவுக்கு அடிமையாக இருக்கணும். மது, கஞ்சா என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து எடுத்து குடிச்சவராக்கி வச்சுட்டா நீங்கள் யோசிக்கவே முடியாது. அதுதான் அவங்களோட திராவிடம் அவங்க சொல்கிறது. அது இல்லாத ஊருக்கு வழி தேடுறது தான் அது ஒரு காலத்துலேயும் நடக்காதுங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டி இவரோட பேரன் அதை வந்து பேப்பரில் போட்டுக்கிறாங்க. அந்த நியூஸ் காலையில் பார்த்த உடனே மக்கள் புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வருத்தம் தான். இதை வந்து எல்லாரும் இதை புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சிந்திச்சு இவங்க சொல்கிற பகுத்தறிவுங்கிறத வந்து இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணணுங்க. இந்த பகுத்தறிவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னைக்குமே இல்லைங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு மக்கள் வந்து அந்த பகுத்தறிவு வந்து இப்போ இது யோசிக்கணும் இல்லை, இதை யோசிச்சாங்கன்னா அடுத்து வந்து இவங்களால செய்ய முடியாதுங்கிற இன்னும் ஆழமாக உணர்ந்து நம்ம குழந்தைகளை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. தேங்க்யூ.